ஒரு சிறப்பான இசையமைப்பாளர் அப்படின்ற பெயர் வாங்க இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உத்தரவு மகாராஜா படத்துலையுமே உதய் அவர்களோட இணைந்து பணிபுரிந்திருக்கக்கூடிய இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இணைந்து மேடைக்கு வர இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அக்யூஸ் படத்தில் வந்து லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருமே வந்து இசையும் அமைச்சிட்டு தான் இருக்காரு. ரேப்பர் திரு ஹைட் கார்த்தி அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துல பாடல்களும் எழுதியிருக்காரு. லிரிசிஸ்ட் அப்படின்ற இன்னொரு புதிய தலைப்பும் வந்து அவருடைய பெயருக்கு கீழே வருது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். மேடைக்கு வந்துட்டு இருக்காரு. அவருடன் இணைந்து பத்மஜா ஸ்ரீராம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த படத்துல மீண்டும் மற்றும் ஒரு பாடல் எழுதியிருக்கக்கூடிய பத்மஜா ஸ்ரீராம் அவர்கள். ஹைடு கார்த்தி வந்து ஹைடே பண்ண முடியாது. நீங்க இருக்கிற இடத்த அப்படியே வைபா பவுன்ஸா இருந்துட்டே இருக்கீங்க. நல்ல விஷயங்க. எல்லாரையும் அப்படியே வைபா வச்சுட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சுமையா. சார், இசை பேச சொல்லுமா பாட சொல்லுமான்னு தெரியல. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே நீங்க பண்ணலாம். பேசுறேன். ஸோ வருகை தந்திருக்கும் அனைத்து சினிமா துறை ஜாம்பவான்களுக்கும் எனது மாலை வணக்கம். அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் மீடியா, அவங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். ஸோ இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது. நிறையா பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா, தேசன், ஹைட் கார்த்தி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம். பட் அக்யூஸ்ட் மூவியில் என்னோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது, நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிஷியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏல் உதயா, பன்னீர் சார், அப்புறம் தங்கவேல் சார், சேது ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க. ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க. தேங்க்ஸ் டு பிரபு சார், டைரக்டர். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல அவர். ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார். ஸோ இதான் கதை, எனக்கு இதான் வேணும். நிறைய அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு சாங்ஸை வந்து நான் காமிச்சேன். சார் இதை கேளுங்க அப்படின்னு கேட்டதும், சூப்பர் நிறைய நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒர்க் பண்ண டிஓபி, ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர், பயங்கரமான ஸ்டண்ட் சீன்ஸு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த ஒரு 2 மேஜர் ஸ்டண்ட் சீன் இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஈவன் அது ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் வேணாம், இது இன்னும் இந்த ஃபைட் சீன் வந்து வேறு ஏதோ டிமாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏவி. ஸோ அந்த ஏவிக்கு ஸ்பெஷலாக பிஜிஎம் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களோட ட்ரிபியூட் செல்வா மாஸ்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஐ எம் வெரி வெரி சாரி. எனக்கு சத்தியமாக இது நான் சொல்லக்கூடாதுன்னு நான் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதட்டத்தில் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு நான் அஜ்மல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா
எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அஜ்மல் தான். அது நான் வந்து என்னுடைய மனசார சொல்றேன். இந்த கேரக்டருக்காக நாங்க எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு உதயாசாருக்கு தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கை விட்டு விரல் விட்டு எனக்குள்ள அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்க பண்ண மாட்டோம், அது இல்ல, டேட் இல்ல, அப்படி இல்ல, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனா ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அஜ்மல் சார் அவர் ஒரு ஃபோன், அவர் வந்து ட்ரை பண்றீங்களா அவர்கிட்ட சொன்னாரு. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபோன்ல தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோன்ல கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. அன்னிலேருந்து என் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு. நான் பேசுற இந்த காலையில வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு அந்த எமோஷன்ல பேச முடியல, மறந்து எப்படியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு சீன்லயும் இந்த சீன் இப்படி பண்ணணும், அந்த சீன் எப்படி பண்ணணும் போராடுவாரு. அது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி போராடி இது இப்படி வரணுங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் அவர்கிட்டமே கத்துக்கிட்டேன் இந்த படத்துல. இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அஜ்மல் வந்து ரொம்ப கைட் பண்ணாரு. இந்த படத்துல எனக்கு பெரிய பில்லரா இருந்தாரு. டப்பிங்ல இருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். எனக்கு அஜ்மல் கிடைச்சது இந்த படத்துல. அவர் வந்ததுக்கு அப்புறமா, நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி. சோ தேங்க் யூ அஜ்மல். சாரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ இந்த படத்துல முதன்மையான கதாபாத்திரத்துல இன்னும் ஒருத்தருமே நடிச்சிருக்காரு. உதயா அவர்கள், நம்மளுடைய அஜ்மல் அவர்கள், அவரோட சேர்ந்து இன்னும் ஒருத்தரும் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து வீடியோ கால்ல வந்து இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. யோகி பாபு சார் வீடியோ கால்ல பேசுறாங்க. சார் பேசுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி சார், நைட் ஷூட்ல இருக்கிறோம் சார். தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி என்னால் வர முடியல, ஏன்னா இங்க நைட் ஷூட் போறதுனால. இந்த படம் ரொம்ப நல்லபடியா வரணும், உங்களோட ஆதரவு வேணும் என்னைக்கும். டைரக்டர் சார், எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சார் ரொம்ப நன்றி சார். நீங்க ஆத்மாத்மா இந்த படத்துல நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை பத்தி தவறான தகவலாம் வருது, அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்க ரொம்ப அர்ப்பணிப்பு, அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா விஷயம் பண்ணிருக்கீங்க. டைரக்டரோட நடிகர் நீங்க. ரொம்ப நன்றி சார். எந்த தவறான நியூஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க, முருகர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, பாத்துக்குவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் அவரும் ஒரு பெரிய பில்லர். இந்த படத்துல ஒரு 5 நாள் 6 நாள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, சாங் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய இதுவும் இது. அப்படி நிறைய இந்த படத்துல குட்டி குட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு அந்த இதில் மறந்ததுனால மன்னிச்சுக்கங்க, தயவுசெய்து. வேணும்ட்டு நான் செய்யல. எனக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தில் சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு போனால் கூட அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். என்னங்க இது, ஒரு முடிவுக்கு வாங்கல ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய 2வது திரைப்படம். பாடல் எழுதியிருக்கிறது திரு நரேன் பாலகுமார் அவர்களுடைய இசையில். டைரக்டர் சார் முதல்ல அந்த சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணார், எந்த இதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நரேன் அவர்கள் வந்து டியூன் கொடுத்தாரு. அண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து பற்றி நான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. நம்ம இன்புட்ஸ் ஏதாவது வேலிடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கவும் தயங்க மாட்டார். அண்டு அதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் வந்து அவர்கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்டு முக்கியமாக அந்த ரெக்கார்டிங்கில் வந்து சில விஷயங்கள் எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதாவது படத்தோட தீம் என்ன, அது என்ன சினாரியோ அப்படின்னு தெரியாமலேயே அந்த வெறும் ரெக்கார்டிங் வச்சு எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ், கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு சச் அ சோல்ஃபுல் பீஸ் ஆஃப் மியூசிக் நான் லிசன் பண்ணேன். ஐம் ஸோ பிளெஸட் டு ஹவ் லிசன் டு தட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். அண்டு
திரைப்படத்தின் எல்லா குழுவினர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். திரு ஹைட் கார்த்தி அவர்களோட பாட்டுமே சுட சுட பிரியாணி சாங் வந்து ரொம்ப தாளம் போடுற மாதிரி ஆட்டம் ஆட வைக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து பேருக்கும், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கீங்க, பாட்டி மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப பெரியவங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஜேர்னியை. படம் நடிச்சிருக்கேன். பட் பாடல்கள் வந்து நரேன் ப்ரோக்கிட்ட வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ணுறதுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இது வரைக்கும் ப்ரோ வந்து என்ன படம் பண்ணாலும் அதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட் கொடுப்பாரு. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அண்டு நான் தனியாக எப்பவுமே லிரிக் எழுத மாட்டேன். நான் வந்து ப்ரோ கூட கம்பைன் பண்ணி தான் அவரோட இன்புட்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா படத்தோட கதை தெரிஞ்சவர் அவர். ஸோ அதை வச்சு அவர் சொல்லுவார். சுட சுட பிரியாணி வந்து இது எழுதும் போது ஃபஸ்ட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதை வச்சு தான் நீங்கள் பாட்டு எழுத போறீங்க. ஸோ இதில் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ண போகிறோம். இது நடுவில் வந்து அக்யூஸ்ட் வந்து ட்ராவல் ஆக போகிறாரு. ஸோ இதை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னவங்க தான் சுட சுடன்னு சொல்லிட்டு சுட சுட பிரியாணியை எழுதி கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள் பண்ணுவீங்க ப்ரோ. எல்லாமே உங்களுக்கு கடவுள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அக்யூஸ் படம் நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் படம் நான் பார்க்கல. ஏன்னா டான்ஸ் ஆடி இருக்கேன். அந்த சுட சுட பிரியாணியில் நான் டான்ஸ் ஆட வச்சிருக்காரு டைரக்டர் சார், உதயா சார், பன்னீர் சார் எல்லாருமே கேட்டு டான்ஸும் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் யோகி பாபு அண்ணன் கூட. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல. பட் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அக்யூஸ்ட் வந்து சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். எல்லாருமே வெள்ளி விழாவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ மீடியா பீப்புள். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சுமையா. தேங்க்யூங்க. உங்க உயரம் போலவே மிகப்பெரிய உயரம் நீங்க அடையிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக ப்ரொடியூசர் கவுன்சில் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சௌந்தர பாண்டியன் சார் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு கேள்விய என் முன்னோர்களே, என் திரைப்பட வாழ்க்கையை என்னோடு இருக்கின்ற அத்தனை சக தயாரிப்பாளர்களும் டெக்னீஷியன்களுக்கும் முதலில் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் எனது சகோதரர்கள். அதில் குறிப்பாக தங்கவேல் அன்பு என்னுடைய கூட பிறந்த தம்பி. ஆகையால் நான் திரைப்படத்துறையிலே நான் வந்த பிறகு என் தம்பியும் இந்த துறைக்கு வந்து விட்டாகும். ஆகையால் இந்த படம் என்னுடைய சொந்த படம் போன்றது. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் கூடவே இருந்திருக்கின்றேன். இந்த படத்தினுடைய எல்லா இதுவும் எனக்கு நன்றாக தெரியும். அக்யூஸ்ட் என்று சொன்னால் அது வந்து ஒரு குற்றவாளி என்றது இறுதி தீர்ப்பு கோர்ட்டிலே வந்த பிறகுதான் அவர் வந்து குற்றவாளியாக இல்லை என்று தெரியும். ஆகையால் இந்த அக்யூஸ்ட் இந்த திரைப்படத்தின் இறுதியில் நல்லவரா கெட்டவரா குற்றவாளியா நிரபராதியா என்பதை இந்த இறுதியில் தெரியும். அந்த இறுதியை நாம் வந்து தியேட்டருக்கு சென்று நம்முடைய குடும்பத்தோடு பார்த்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வாழ்த்து எப்பவுமே எங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். ரொம்ப நன்றி சார். மாலை வணக்கம். சினிமா உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வயசில் மூத்தமாக இருந்தாலும் இந்த திரைத்துறைக்கு நான் இளையவன்தான். இந்த அக்யூஸ்ட் திரைப்படத்திலே அமைச்சராக என்னை நடிக்க வைத்த பன்னீருக்கும் உதயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணனாக்கா எல்லாருக்கும் தெரியும். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். அங்கேருந்து இதுக்காக தான் நண்பர்களுக்காக வந்தது. இது நண்பருக்காக எல்லாமே செய்வேன்.
அதனால் வந்து இன்றைக்கி இந்த படத்தை போட்டு காட்டுறதுலேருந்து நல்லா சிறப்பாக நல்லா வந்திருக்குது. இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் உதயாவுக்கு ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக இருக்கும். இதை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீ தவற விட்டுடாத தம்பி. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உனக்கு இது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அக்யூஸ்டு. அந்த படத்தை வந்து நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் பண்ணி கொடுத்தாங்க. என்னை கூட்டு நான் எப்போ இந்த வேட்டி சட்டையில் இருக்கிறதுனால ஒரு எம்எல்ஏ கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதனால் வந்து நானும் அது பண்ணிட்டு போனேன். இப்போ தான் அதில் ஒரு சின்ன ஒரு பார்த்தா இந்த இதில் படம் வந்தால் பார்க்கலான்னு இருக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வரதும் அப்படியே அந்த ஹீரோக்கான சீன் மாதிரியே இருக்குது மாஸ்டர், சூப்பர். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவர் தான் வந்து மேடைக்கு வர போகிறாரு. இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கதாநாயகன். பல படங்களில் இவர் வந்து ரொம்ப அழகாக நெகட்டிவ் ஷேடில் வந்து அந்த வர்சடைல் ஆக்டர் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அழகாக அவர் எடுத்து பண்ணுறாரு. மிகைப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை. ரஜினி சார் தான் வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் வந்து அட் அ டைமில் பண்ணக்கூடிய ஆள். அந்த மாதிரி வந்து அஜ்மல் அவர்கள் ஹீரோவாகவும் நடிப்பார், அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவ் ரோல்லையுமே நடிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நடிகர் அஜ்மல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர். இத்தனை பேர் மேடைக்கு வந்தாலும் இப்போதான் இந்த மேடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பியூட்டி வந்து கிடைக்க போகுது. அக்யூஸ் படத்துடைய கதாநாயகி ஜான்விகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கன்னடத்தில் வந்து ஒரு ரவுண்டு போய் கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒரு அழகான தமிழ் முகம் கொண்ட கதாநாயகியாக இருக்காங்க. ஜான்விகா அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்ட் டீம் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர இமோஷனலாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான். அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக போகிறது, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார் அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்பவும் நாங்கள் போகிறது, ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்குறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்போவுமே அந்த ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்க, விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்போவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆக்கிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா, டைரக்டர் பிரபு சார், அவரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க. சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ், ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங்கு, இந்த ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாஸ்டர் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா என் கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போட்டிருக்கிற அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவனுக்கு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வேலை பார்த்துருக்கும் போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, டைரக்டர் அறிவழகன் சாரோட படம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய க்ரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்கள அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலாட்டா பண்ணுறானுங்க அப்படின்னாங்க. சரி சார் அவங்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல ஓடி வரணும், பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தண்ணி அடித்த 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்து ஜஸ்ட் ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரக்காக நின்றுட்டார். எனக்கு க்ரௌடில் தெரியலை. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருன்னே தெரியல, பெரிய க்ரௌடு. இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணேன், யாரா அது, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஏதாவது தைரியம் மட்டும் முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்க, கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளோதாங்க நடந்துச்சு, இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம், வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11-11:30 இருக்கும். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு ஒரு க்ரௌடு, ட்ரெயினாக நிற்கிது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் யாரும் இந்த பசங்கள்லாம் தர்ணா பண்ணுறாங்க, ட்ரெயினை நின்று போச்சுனாங்க. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல, அதில் வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு. இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கலாட்டா பண்ணவங்க, அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சுட்டாரு. அடிச்சேனா? இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு நான் அடித்தது. போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துருச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யார் டைரக்டர், இங்கே வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன் சார், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். இல்லைங்க அங்கே பாருங்கள் 2 பேரை நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அவங்க கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க. கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் 4-4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌட் பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்டேஷனில் உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துறாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி போகிறான், அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார், ஹீரோ சார்லாம் போகிறோம். அப்போ நான் சொன்னேன் சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்களாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நான் டைரக்டர் சார் போகிறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் உட்காந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் அந்த பசங்கள்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டால் தான் போகணும். நான் சொன்னேன் சார் நான் வேணா போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களாம் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி சார் ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்கள் பேரில், சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர்னா ஈஸியாக நினச்சிட்டீங்களா நீங்கள்? இல்லை சார் அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர க்ரௌட். அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர். நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போ போட்டு அனுப்பிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து
தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஏன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் பார்த்தா ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால், யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா, நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்கினதுனால அப்படின்னு ஒரு நியூஸு. இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒன்று விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே, இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் எல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க, பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் அவங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மருது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாங்க, ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அதை எடிட் பண்ணி அந்த விதமாக. ஸோ இந்த படத்தை கரெக்டாக, அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழுசாக உழைச்சிருக்காரு. படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல், படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி, அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடுவோம். கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ்ஸு ஜம்பெல்லாம் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா டைரக்டர் சார் அந்த 2 சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டடு பட்ஜெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதய் சார் வந்து சொன்னார், இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு, நம்மளுக்கு ஷூட்டிங் டீல் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ. உதய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஆர்கே செல்வமணி சார், அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தாங்க, பாண்டியராஜ் சார், அப்புறம் கேஆர் சார், இவங்கெல்லாம் சொன்னாங்க, முரளி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முக்கியமாக ஆனந்தபாபு சார், நான் வந்து பயங்கர பிக் ஃபேன், அவங்களோட பிக் ஃபேன். என்னென்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ, அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் நாகேஷ் சாருக்கு. ஆனால் 2வது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிக்கிட்டு இருக்கும், பாதி உடம்பு, மீதி பாதி உடம்பு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரில. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல. அதெல்லாம் இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இவங்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போகணும். அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ டுடே. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தட மூவி ஆடியோ லான்ச். ரொம்ப I'm very happy actually. And first of all, I would like to thank all the media people and each and everyone who's here today. Romba nandri. And from the bottom of my heart, I would like to thank my co-star and our producer, Udaya sir. Thank you so much for giving me this opportunity. Actually, you were the only person who believed in me and thought that I would be the perfect match to play the role Malar. So thank you so much for giving me Malar. In the opportunity kudurukka romba nandri sir.
and our director, Srinivas sir. Thank you so much. Unakku support illama idu mudiyada. So thank you so much. I know we used to fight a lot on set, very silly fights, okay, not very serious ones. But thank you so much for being so patient with me, and without your help, this wouldn't have been possible. So thank you so much. And our producers, Udaya sir, Paneer sir, Tangavel sir, thank you so much for believing in me and giving me this opportunity. I'm very grateful for this. And our music director, Naren Balakumar sir, the music and songs you were given to this movie are like very level. They are semi energetic, and I'm so in love with the songs. And I'm 100% sure that audience are going to love it too. So thank you so much. My favorite song from this movie is Shoka Nikriye, sung by G.V. Prakash sir. So he sung the song very beautifully, and I'm sure you guys are going to love it. So thank you so much. And I would like to thank Shankar sir. He is my Tamil guru, my dialogue guru. He was the one who helped me since day one to learn the dialogues. Even though it was like 1 or 2 pages of dialogues, he would make it so easy for me to learn. And director was very particular about it, that I have to learn the dialogues and then come to set. He's not going to prompt me dialogues. So Shankar sir helped me a lot. So thank you so much, sir. And each and everyone who worked for Accused, choreographer Chandrika ma'am, Raja sir, and everyone, thank you so much. And I would like to thank our DOP Maratha sir. Thank you so much for making me look so beautiful on screen. I still remember I used to apply a little bit of makeup and come to the set. I thought that he'll never notice that makeup. But as soon as I entered the set, he used to tell me that, please take off the makeup. Please, dull makeup, please take off the makeup. So even though I was without makeup throughout the movie, you made me look good in the movie as you promised. So thank you so much, sir. And each and everyone who worked behind the camera, thank you so much. And I'm lucky to be worked with such amazing actors and stars like Ajmal sir and Silva Master, you, and Yogi Babu sir, everyone, thank you so much. And yeah, thank you so much everyone. And I'm still learning Tamil, and I promise like by next time I'll be more perfect and improve myself and work hard. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஜ்மல் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அஜ்மல், படங்கள் நீங்கள் சைலண்ட்டாக நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கும் நீங்கள் பெருசாக வந்து அடுத்து இந்த படம்லாம் சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் சைலண்ட்டாக நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அடுத்ததாக அக்யூஸ்லேயும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். First of all, thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். Thank you so much, Shiva sir, for considering me for this role. And first, எடுத்த உடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது I really liked my character in the film. At the same time, Udaya sir's character. Udaya சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிறது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா, we don't have that much screen space together. ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சீன் நடித்தாங்க. ஒன் ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி, அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டும்னு நான் ஆசைப்படுறேன்.
அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மெயினாக உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சார் கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம், ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நீங்கள் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதய பற்றி உங்களுக்கு தெரியாது, அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதான் அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்குறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ 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 மச். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. பிரபு சார், நான் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க. சும்மா தான் அவர் தான் எல்லாத்தையும் A to Z வந்து ஃபயராக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் மார்னிங் வந்து நின்னா ஈவினிங் போனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணாங்க பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய this is more of a family for me. Danny bro is like a kid. எப்போவுமே ஒரு ஃபோன் எடுத்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட புல்லா ரெடி, வெர் இஸ் மை புல்லா ரெடி ஓ ஹியோ, ஓகே புல்லா ரெடி ஓ ஹியோ. ஸோ நிறைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் வெற்றி விழாக்கு வச்சுருக்கேன். See you all there. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் அண்ட் தங்கவேல் சார். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஏன்னா ஒரே ஷெட்யூல் போகிறதுக்கு அவங்க தான் மிகப்பெரிய பில்லர். அவங்க கூட வந்து நம்ம சிவா சார், எக்ஸிக்யூட்டிவ் சார். ஸோ இவங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றிகள். அப்புறம் கூட நடித்த நம்ம பிரபாகர் வில்லன் சார், அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடித்த நம்ம டேனி சார். அதாவது நான் பிரபாகர் சாரை ஏன் வில்லன் சொல்கிறேன்னா, அவர் அந்த படத்தில் ஒரிஜினலாக வில்லன். அவரை வந்து எப்போவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் நம்ம டேனி சார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீமாக எப்போவுமே இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீமில் வந்து நம்ம சங்கர், அப்புறம் ராஜா, இவங்கெல்லாம் இன்னொரு படம் ஒர்க் பண்ணி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தா கூட இந்த படத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேர்னரில் பார்த்திங்கன்னா ஹீரோ, வில்லன், ஃபைட்டர்ஸ் இவ்வளோ தான். ஹீரோயின் கூட அவ்வளோவா காம்பினேஷன் இருக்காது எப்போவுமே. பெரும்பாலும் நம்மளை கூப்பிட்றது எல்லாமே ஹீரோ கூப்பிடுங்க, வில்லன் கூப்பிடுங்க, ஃபைட்டர் கூப்பிடுங்க, இப்படி தான் ஆகி போயிடுச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, யோகி பாபு சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவர் வர சீக்வன்ஸ்லாம் நீங்கள் வந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன், அவங்க கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா ரசிப்பீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்குங்கிறது. த்ரூ அவுட்டாக அவர் ஒரு 6-8 டேஸாக ஒர்க் பண்ணாலும் த்ரூ அவுட் அவர் படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. நிறைய சீக்வன்சஸ் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 3 பேரும் அப்படியே மேடையிலே இருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடக்குதோ அதுக்கான அந்த முக்கிய புள்ளிக்கு இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ இதுக்காக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருமே வந்து மேடைக்கு அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடன இயக்குனர் அண்ட் சிறந்த நடிகர் திரு ஆனந்த் பாபு சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். படத்துடைய இசை வெளியிட்ட நம்ம முதல்ல முடிச்சிடலாம். அதுக்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேடை கூப்பிடலாம். மிக சிறந்த இயக்குனர் நடிகர் திரு பாண்டியராஜ் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. பெப்சி தலைவர் திரு செல்வமணி சார் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு முரளி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு KR சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். திரு AL அழகப்பன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் திரு AL விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மூத்த தயாரிப்பாளர் திரு அழகன் தமிழ்மணி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் EC மெம்பர்ஸ் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் தங்கவேலு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
திரு சேது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு மதி அழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஏஎல் உதயா அவர்களுடைய பெரியப்பா மூத்த கவிஞர் திரு பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். டாக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு, ஆக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிகர் அமரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படக்குழுவை வாழ்த்துறதுக்காக ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கக்கூடிய திரு சூர்யா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செந்தில் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அண்ட் படக்குழு மேடைக்கு வரலாம். இசையமைப்பாளர், படத்துடைய இயக்குனர், டிஓபி ப்ளீஸ் படக்குழுவினர் மேடைக்கு வாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. நடிகர்கள் மேடைக்கு வரலாம். படத்துடைய இசையமைப்பாளர் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்த அக்யூஸ் படத்துடைய இசைத்தட்டை தற்போது வெளியிட இருக்கிறார்கள். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லிரிக்கல் வீடியோ மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ படத்துடைய பாடல் காட்சியோடு வந்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய தருணம். ஒரே ஷெடியூல்ல வெறும் 55 நாட்கள்ல மட்டுமே தொடர்ந்து ஷூட்டிங் செய்து படத்தை முடித்து கொடுத்துருக்கக்கூடிய டீம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அக்யூஸ் டீம் மட்டும்தான். ஜான்ல வந்து பிளான் பண்ணாங்க அண்ட் ஜூன்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தொடர்ந்து 6 மாதம் கடுமையான உழைப்பை போட்டு ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கக்கூடிய அக்யூஸ் படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொண்டு மகிழ்கிறார்கள். ஸ்டன் சீக்வன்ஸ்க்கும் பாடல்களுக்கும் இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்புக்கும் பெயர் போன ஒரு படமாக நிச்சயமாக அக்யூஸ் திரைப்படம் இருக்கும். படக்குழுவினருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைத்தட்டை வெளியிட்டு கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.